أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم توبوا إلى الله توبة نصوحا பரிசுத்தமான தௌபாவியாக அல்லாஹு தஆலாவின் பால் தௌபா செய்து மீளுவீராக. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹு தஆலாவுடைய கிருபையின் பால் நீங்கள் நம்பிக்கை இழந்தவராக ஆகிவிடாதீர்கள். சதக்கல்லாஹுல் அலியுல் அலீம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப வேகமா ரமலான் ரொம்ப வேகமா 20 கழிஞ்சு நமக்கு போக போறோம்மா. இப்போ நம்ம முக்கியமா இந்த கடைசி 10 இரவுகள்ல நம்முடைய நோக்கம் நரக விடுதலை. அல்ஹம்துலில்லாஹ். நரகத்தை விட்டு விடுதலை உலகத்துல கிடைச்சிருச்சுன்னா அதை விட நிம்மதி எதுவுமே கிடையாதுமா. ஆனா ஒரு விஷயம் நம்ம முக்கியமா நம்ம இந்த கடைசி 10 இரவுகள்ல என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு நம்ம முதல்ல தொடக்கமாக நம்ம பார்ப்போமா. அல்லாஹ் சொல்றான், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லா அலி ஃபஜ்ருங்கிறான். இதுல லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்க, அதுல அமைதி இருக்கு அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். எல்லாருமே பொதுவா நம்ம என்ன நினைப்போம்னா, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், நானே சொல்லுவேன், இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிட்டா நம்மளுக்கு மனசு அமைதியாயிடும் அப்படின்னு. ஆனா நிச்சயமா அமைதி கிடைக்குமாமா? கிடைக்கவே கிடைக்காது. அது கிடைச்சிட்டா அடுத்தது உலகம்ங்கிறது கடல் அலை மாதிரி. கடல் அலை ஓஞ்சானும் எப்படி கடல் அலை ஓயாம மறுபடியும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குமோ, அது மாதிரி இது முடிஞ்சா அடுத்தது, அது முடிஞ்சா அடுத்தது. அப்போ மனசுல நிம்மதி குறைவுங்கிறது வாழ்க்கையில வந்துகிட்டே தான் இருக்கும். எதுல நம்ம நிம்மதி இருக்குன்னு தேடுறோமோ அதுலயே பிரச்சனை வரும். இன்னைக்கு இது நடந்துட்டா நிம்மதியா இருக்குன்னு நினைப்போம், கடைசியில அது நடந்துட்டா அது மூலமாவே பிரச்சனை வரும். ஐயோ, இதை நம்ம நிம்மதின்னு நினைச்சோமே, இது மூலமா இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு நினைப்போம் நம்ம. இப்ப நிம்மதிங்கிறது உலகத்து பொருட்கள்ல கிடைக்கவே கிடைக்காதுமா. அது அல்லாஹு தஆலாவும் அவனுடைய பொருட்கள் அற்போன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பிரச்சனை இருக்குங்கிறான் அல்லாஹ். எப்போ இதுல அதிகமா நேசம் வைக்கிறோமோ அதுல சிக்கல்கள் தான் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த அமைதியை தேடக்கூடிய இரவுகளாக இந்த இரவுகள் இருக்கணும். அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் எனக்கு மன அமைதியை கொடு ரஹ்மானே. எது கிடைச்சா எங்களுக்கு மன அமைதி கிடைக்கும்? முதல்ல ஒன்னாவதுமா, நம்மளுக்கு மன அமைதி எப்போ கிடைக்கும்னா அல்லாஹ்வை புரிஞ்சுக்கிட்டா மன அமைதி அடைஞ்சிருமா. ரப்புல் ஆலமீனை புரிஞ்சுக்கிட்டா. ஏன்னா இப்ப நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம செஞ்சிருக்கிற பாவங்களுடைய எவ்வளவுதான் பாவத்தை அலட்சியமா செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த பாவங்கள் கண்டிப்பாக அடிமனசுல ஒரு உறுத்தலை கொடுக்காம இருக்கவே இருக்காதுமா. அது மனிதராக பிறந்த எல்லாருக்கும் உள்ள விஷயம். எப்போ அந்த உறுத்தல் இல்லாம போகும்னா அது முத்திரை விழுந்துட்டா போயிடும். முத்திரை விழுந்துட்டா இப்ப நம்மள மாதிரி உட்கார்ந்து இருக்க மாட்டோம். இங்க நம்ம எங்கேயாவது இருப்போம். எப்போ அல்லான்னு ஒருத்தர் இருக்காங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்குதோ கண்டிப்பாக நம்ம செஞ்ச பாவங்களுடைய உறுத்தல் நமக்குள்ளாக இருக்காம இருக்கவே இருக்காது. அப்ப நமக்கு முதல்ல அல்லாஹ் மேல நம்பிக்கை, அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடுவான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா எவ்வளவு அன்பானவன்கிறத சுட்டி சுட்டி காமிக்கிறாங்கம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், இன்னைக்கு நான் ஒரு காட்சியை பார்த்தேன், எனக்கு ரொம்ப மனசு கலங்கி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன ஆயிஷா பார்த்தீங்க? நம்ம வீட்டுல வாசல்ல ஒரு மிஸ்கீன் வந்திருந்தாங்க, ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு கேட்டாங்க. 2 குழந்தைகளை கூட்டிட்டு அந்த அம்மா வந்திருந்தாங்க. வீட்டுல தேடி தேடி பார்த்தோம், ஒரு பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு. ரொம்ப பசின்னு நின்னாங்க. அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை பார்த்து அந்த தாய் பார்த்தாங்க. அந்த அம்மாவை பார்த்தாலும் பசியோட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை 2ஆ பிரிச்சு ஒரு துண்டை ஒரு குழந்தைக்கோ இன்னொரு துண்டை இன்னொரு குழந்தைக்கும் கொடுத்துட்டு அந்த தாய் பசியோடு போன காட்சியை நான் பார்த்தேன். கொடுக்கறதுக்கு இவங்க வீட்லயும் எதுவும் கிடையாது. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தாயினுடைய அன்பை நினைச்சா எனக்கு தாங்கவே முடியல, எனக்கு ரொம்ப மனசு நெகிழ்ந்து போயிட்டேன் யார சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா, இதை விட அதிகமானவன் அல்லாஹ். ஒரு தாயினுடைய அன்பை பார்த்தே நீங்க இவ்வளவு ஆச்சரியப்பட்டிருக்கீங்க. தன்னுடைய பசியையும் பொறுத்து கொண்டு கிடைச்ச ஒரு பழத்தை 2ஆ பிரிச்சு பிள்ளைகளுடைய பசியை ஆற்றி விட்டு தன் பசியை பொறுத்து கொண்டு போற ஒரு தாயினுடைய அன்பை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்க. 70 தாய்க்கும் மேலான அன்பு கொண்டவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கான். அப்போ அந்த அல்லாஹு தஆலா அவனுடைய அன்பை அப்படி ஒரு விஷயத்திலையும் சுட்டி காமிச்சு கொண்டே இருக்கிறாங்கம்மா. ஒரு தடவை பெருமானார் சபையில உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ ஒரு சஹாபி வேகமா ஓடி வர்றாங்க. அவங்க துண்டை அப்படி போர்த்தி கொண்டு ஓடி வர்றாங்க. துண்டை அப்படி பொத்திட்டு ஓடி வர்றாங்க. வந்த உடனே கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன தோழரேன்னு கேட்குறாங்க. யாரும் சொல்லலாம், வர்ற வழியில ஒரு சின்ன கூண்டுல 2 புறா குஞ்சுகளை பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆசைப்பட்டு அந்த புறா குஞ்சுகளை எடுத்து நான் என்னுடைய போர்வையில போர்த்தி கொண்டேன். ஆனா ஆச்சரியம் பாருங்க, தாய் புறா வந்துருச்சு. அது துடிச்சுக்கிட்டு அதுக்கு நல்லா தெரியும் தன் பிள்ளைகளுக்கு ஆபத்துன்னு தெரியும். அது நினைச்சா எங்க வேணாலும் பறந்து போயிடலாம். அது என்ன பண்ணுச்சு, என் பின்னாடியே வந்துச்சு. அது பிள்ளைகளை காப்பாற்ற முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானும் என் துண்டுல விழுந்துருச்சு. யாரோ சொல்லுறா.
இப்ப உடனே நபிசாசம் துடிச்சு போய் சொல்றாங்க, முதல்ல அதை கொண்டு போய் அந்த கூண்டுல போய் வச்சுட்டு வாங்க, அது இருந்த இடத்துல போய் வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. வச்சுட்டு வந்தோன்னு சொல்றாங்க, தாய் பறவையுடைய அன்பை பாத்தீங்களா? அதுக்கு நல்லா தெரியும், அந்த குஞ்சுகளுக்கு தெரியாத ஆபத்து, தாய் பறவைக்கு தெரியும் நம்முடைய குஞ்சுகள் ஒரு ஆபத்துல சிக்கி இருக்குது, கண்டிப்பா இந்த ஆபத்துல வந்து நம்மளும், அதாவது குழந்தைய காப்பாற்ற முடியலனாலும் நம்மளும் அது கூடயாவது போய் ஆபத்துல சிக்கிட்டு பிள்ளைகளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு அந்த தாய் பறவையும் வந்து விழுந்துருச்சு. பார்த்தீங்களா? இந்த அன்பை விட அல்லாஹுடைய அன்பு ரொம்ப புனிதமானது, சிறப்பானது. ஏன்னா அதை உணராத காரணத்தினாலதான் நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்மளுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. மசரி போனது போயிட்டோம், இவ்வளவு தூரம் இதுலயே போய் அழிஞ்சு போயிடுவோம் அப்படி நினைக்கக்கூடியவனும் நிறைய பேர் ஆயிட்டாங்க இப்போ. ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும், ஃபியமான் இல்லா. நான் ரொம்ப நாள் தொழுகாம இருந்துட்டேன், இனி எடுத்து என்ன செய்ய போறேன்? நான் இன்னைக்கு நமக்கு மனசு மாறினா கூட போதும்மா, இன்னைக்கு நமக்கு அல்லாவோட பயம் வந்துட்டாலும் போதும், இன்னைக்கு நாம அல்லாஹ் உன் பக்கம் வந்துட்டேன், அல்லாஹ் என்ன நீ ஏத்துக்க மாட்டியா ரப்புன்னு அல்லாட்ட கையேந்திட்டா போதும்மா. அல்லாஹு தாலா அவனுடைய அச்சத்தால் விழக்கூடிய கண்களிலிருந்து வரக்கூடிய ஒரு துளி கண்ணீர் நரக நெருப்பையே அடைத்து விடுன்னு சொல்றாங்க. அல்லாவுடைய பயத்தால கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வெளியாயிட்டா அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கு எவ்வளவு பவர்னா ஒட்டுமொத்த நரகத்தையுமே அணைத்து விடக்கூடிய பவர் இருக்காமா. அந்த கண்ணீருக்கு ரொம்ப தேவையுடைய நாட்கள்ல நாம எல்லாரும் இப்ப இருக்கிறோம், அவ்வளவு தேவையுடைய நாட்கள். பெருமானா சல்லாசம் அவங்க சொல்றாங்க, அந்த அல்லாவுடைய அன்பு எப்படி ஒரு தடவை போர்க்களத்துல, ஏன்னா இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, அந்த அல்லாவுடைய அன்பை நம்ம கெஞ்சி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நாம எல்லாரும் இருக்கிறோம். கண்டிப்பா நம்மள அல்லாஹ் கைவிட்டுற மாட்டான். அப்ப நம்ம வந்து புத்திசாலித்தனமாக அல்லாட்ட கேட்கணும். ஒரு தடவை ஒரு போர்க்களம் நடந்துட்டு இருக்கு, நிறைய கைதிகள் பிடிமானம் பட்டி வந்திருக்காங்க, பெண்கள் குழந்தைகள் எல்லாம் கைதிகளாக பிடிச்சு வரப்பட்டிருக்காங்க. அது வந்து போர்க்களத்துல பழக்கம்மா. அந்த போர்க்கள கலைபரத்துல ஒரு தாய்ப்பால் கொடுக்குற தாய் பிள்ளையை தொலைச்சிட்டான். எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா பிள்ளைய தொலைக்கிறதே ரொம்ப கவலையான விஷயம், கஷ்டமான விஷயம். அதுல இந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய குழந்தை அந்த பிள்ளைய அவளுக்கு மாறலப்ப கட்டும், குழந்தை பசியோட இருக்குங்கிற நினைவுக்கு துடிக்கும், அது மேல துடிக்குமா இல்லையாம்மா, பிள்ளைய தேடி துடிக்கிறா. அப்போ ஒரு மைதானத்துல வெட்ட வெளியில ஒரு வெயிலான இடத்துல ஒரு அந்த புள்ள உட்காந்து அம்மாவை தேடி அது அழுதுட்டு உட்காந்துக்கிட்டு தாய் அப்படியே அந்த பிள்ளைய பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு மனசே கேட்கல, ஓடி போய் அந்த பிள்ளைய மார்போட அணைச்சிக்கிட்டு கதறி துடிச்சவளாக முதல்ல பிள்ளைக்கு பாலை கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அம்மாடி என் பிள்ளை பட்டினியா இருந்திருக்குமே இவ்வளவு நேரம் அப்படின்ட்டு, யாரு சுத்தி இருக்காங்களோ அவ பார்க்கல, என் பிள்ளையுடைய பசியை நான் போக்குறேன்ட்டு அப்படியே பிள்ளைக்கு பாலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. நபிசல்லம் சொல்றாங்க, தோழர்களே அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தைக்கு பார்த்து இப்படி துடிச்சு அந்த தாய் போய் அந்த குழந்தைய தூக்கலான்னு சொல்றீங்களே, அந்த குழந்தைய வந்து அந்த தாய் முன்னாடி நெருப்புல போட்டா அந்த தாய்க்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படி பிடிக்கும் யார சொல்லலாம், அந்த பிள்ளையோட பசியவே அவ தாங்க மாட்டேன்ட்டாலே அப்படி சொல்றப்போ, அப்படி இருக்கவோ அல்லாஹ் அவ்வளோ 70 தாய்க்கும் மேலான கருணையுடைய அல்லாவுக்கு நம்மள நரகத்துல போட எப்படி மனசு வரும்? அல்லாஹ் வந்து வேணும்னு பிடிச்சி நம்மளை தூக்கி போடுறது இல்லம்மா. நம்முடைய அகங்காரம், நம்முடைய பாவம், நம்முடைய பெருமை, நம்முடைய வந்து அழிச்சாட்டியும் இதனாலதான் நம்முடைய விஷயங்கள் மாறி போயிடும். நமக்கே புரியறது இல்லை, நம்ம எந்த நிலைமையில இருக்கோம், என்ன செய்யறோம் அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லை. நம்முடைய உள்ளத்தை நாமளே சோதிச்சு பார்க்கணுமா. அல்லாஹ் சொல்றான், கல்லை விட சில பேருடைய உள்ளங்கள் இறுகி போயிடுச்சே அப்படிங்கிறான். கல்லுல கூட சொல்ற 3 வகை கல் இருக்குங்கிற அல்லாஹ். கல்லுல இருந்து தானா 6 பெருக்கெடுத்து ஓடுது. காவிரி எல்லாம் கொடகு மலையில இருந்து தான் பெருக்கெடுத்து வருது, தன்னால பெருக்கெடுத்து ஓடி வருது. கல்லை உடைச்சு போர் போட்டு தண்ணி வெளியே எடுக்கிறோம். சில கற்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால மலைப்பகுதியில உருண்டு விழுது. ஆனா அந்த மாதிரி சின்ன அசைவு கூட இல்லாம என் வாழ்க்கையை நான் ஓட்டுவேன்னு நினைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்லை விட வஹிய கல் ஹிஜா அஷத்து கஸ்வாங்கிற அல்லாஹ். அஷத்து கஸ்வா, கல்லை விட கடினமாக சில பேருடைய உள்ளங்கள் மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்னு சொன்னா நம்முடைய உள்ளத்தை நாம செக் பண்ணி பார்க்கணுமா. எப்போ அந்த மாதிரி கடினத்தன்மை ஆகுதுன்னு சொன்னா முதல்ல உபதேசம் எரிச்சலா வரும். அரசனை நடாது இது என்ன தேவையா நமக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும். 2வது வெக்கம் பார்க்காம பாவம் செய்ய தோணும். நம்ம வெக்கத்துக்கு அஞ்சு பாவம் செய்ய மாட்டோமா, ஐயோ கருமா அசிங்கம் இதை போய் நம்ம செய்யலாமா நவுதுபில்லாஹி மின்கா அப்படின்னு ஒரு வெக்கம் இருக்காது. வெக்கம் பார்க்காம பாவம் செய்ய தோணும். அமல்கள் செய்யறது பாரமா தோணும். அமல்கள் 4வது என்னன்னா செஞ்ச பாவத்தை வெளியே சொல்லிக்கிடுவாங்க. அறிஞ்சோ அறியாமலே ஒரு பாவத்தை செஞ்சுட்டாங்களே அப்படி ஒழிக்கணும் மறைக்கணுங்கிற எண்ணமும் இருக்காது. நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி பண்ணிட்டேன்னு வெளியே சொல்லக்கூடியவங்களா இதுக்கெல்லாம் எதனுடைய ஒரு அறிகுறிகள்னா அவங்களுடைய உள்ள இறுக ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுக்கான அறிகுறிகள். அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த மாதிரி உள்ளங்களை விட்டு பாதுகாக்கணும். அந்த மாதிரி உள்ளங்கள்ல அந்த அமைதி எப்படிமா வந்து சேரும்? அந்த அமைதிங்கிறது உள்ளத்துல இருந்து பிறக்கணும், வெளியிலிருந்து அமைதி யாருக்கும் கிடைக்காதுமா. ஏன்னா வெளியே இருக்க அத்தனையிலையும் சோதனைகள் தான் இருக்கு. இன்னைக்கு படிச்சு முடிச்சு பாஸ் ஆயிட்டா போதும்னு நினைப்போம், நாளைக்கு நல்ல வேலை கிடைச்சா போதும்னு நினைப்போம், அப்புறம் வேலை பெர்மனன்ட் ஆகும்னு நினைப்போம், அப்புறம் வேலை ப்ரமோஷன் வேணும்னு நினைப்போம். இதான் வாழ்க்கைமா. அப்புறம் அவன் முந்தி போயிட்டானே இவன் முந்தி போயிட்டானு நினைப்போம். எல்லாம் கிடைச்சாலும் வாழ்க்கையில பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும்.
அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபியமானில்லா. ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டா அந்த பாவம் வந்து பிடிச்சு போயிடும். அந்த பாவம் பிடிச்சு போயிடும். எப்படின்னா, அழகா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு மல்லிகை பூக்கடை தெருன்னு இருக்குல்லம்மா, நம்ம பூக்கடை தெரு ஃபுல்லா பூக்கடையா இருக்கு. அதுல ஒருத்தன் வந்து வந்துகிட்டு இருந்திருக்கான். ஒரு கருவாட்டுக்காரன் வந்துட்டு இருக்கான். மயக்கம் போட்டுருச்சு அவனுக்கு. மயக்கம் போட்டு கீழே விழுந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, பூக்கடல இருந்து தண்ணி கொண்டு தெளிக்கிறாங்க. பூக்கடல பூல கை வச்சு செய்வாங்கல்லம்மா, அந்த தண்ணி எல்லாம் பூ மணக்கும். தண்ணியை தெளிச்ச உடனே கண்ணை முடிச்சு பார்த்தவனுக்கு திருப்பி மயக்கம் வந்து திருப்பி கீழே விழுந்துட்டான். அப்ப அவனை தேடி இன்னொரு கருவாட்டுக்கடைக்காரன் வர்றான். அவன் வேகமா வந்து என்ன செய்யறான், இவனை வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்ததை பார்த்துட்டு, இவங்க பூத்தண்ணி தெளிக்கிறத பார்த்துட்டு தள்ளுங்கன்ட்டு அந்த கருவாட்டு கூடைக்குள்ள வந்து அந்த கூடை துடைக்கிறதுக்காக ஒரு அழுக்கு துணி வச்சிருக்கான். அதை எடுத்து மூக்கில் அப்படி தேய்க்கிறான். எந்திரிச்சிட்டான் அவன். அவனுக்கு பூக்கடை வாசம் பிடிக்கல, அந்த கருவாட்டு வாடைக்கு தான் அவனுக்கு மூச்சு வருது. அந்த மாதிரி பாவத்திலேயே ஊர்னவங்களுக்கு அதை விட்டு வெளியில வர மனசு வராத அளவுக்கு ஆழ்ந்து போயிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணுமா. அதை விட்டு வெளியே வர அப்படியே இருந்துருவோம், நம்ம இதுவே தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போயிடும். சொறி வந்தவன் மாறிமா. சொறி வந்தவனுக்கு சொரிஞ்சுக்கிட்டு சந்தோஷம் மாதிரி இருக்கும். சொரிஞ்சா புண்ணாகிட்டு தான் இருக்கும். சொறி யாருங்க சுகமா இருக்குமா? சுகமா இருக்க மாதிரி தெரியும். சொரிஞ்சு ஒரு புண்ணு ஆறுமா என்னைக்காவது? மேற்கொண்டுதான் அது புண்ணாகும். ஆனா சொரிஞ்சுக்கிட்டே தான் நல்லா இருக்க மாதிரி தோணும். சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்போ இந்த உலகத்தை பொறுத்தளவுக்குமா அந்த பாவங்களுடைய விஷயத்தை நம்ம எப்படின்னா, அமைதி வேணும் வாயில மட்டும் சொல்லுவோம். லலிதர் கதிர் இரவுல எல்லாம் அமைதி கிடைக்குதுன்னு சொல்றான். எப்படிமா அமைதிக்கு நம்ம தயாராகணுமே அந்த அமைதியை பெற்றுக்கொள்றதுக்கு. வானத்துல ஃபிளைட் பறக்குது, ஆசையா இருக்குது. ஐயோ நம்ம வீட்டுக்காரர் இந்த மதுரைக்கு போற ஃபிளைட்டு, நம்ம வீட்டுக்காரோ நம்ம மயனோ நம்மளுடைய அத்தாவோ இன்னைக்கு வரப்போறாங்க, ஃப்ளைட்ல வரப்போறாங்க. அப்ப அப்படியே இந்த ஃப்ளைட் இளையாங்குள்ள நம்ம வீட்டுக்கிட்டே இறங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சோன்னா என்னதுமா தப்பா ரைட்டா? இறங்குச்சுன்னா ஆபத்து, வெடிச்சிரும், உசுறு போயிடும். அது இறங்குறதுக்கு ஓடுதலம் வேணும். அமைதி, அந்த பாதை வேணும், அதுக்கான சூழ்நிலை வேணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வசியாத் குல்ல ஷைங்கிற அல்லாஹ், நான் எல்லாத்தையும் சூழ்ந்திருக்கேங்கிற. ஆனா அவனுடைய அந்த அமைதியும் அந்த அருளும் இறங்குறதுக்கு நம்முடைய மனசு சரியா இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையாமா நம்ம. அப்போ இந்த மனம் சரியாகிறதுக்கு என்ன செய்யணும்னா, பாவத்தை விட்டு தௌபாக்கும், அது இஸ்திக்ஃபார் அப்படிங்கிறதுக்கும் தௌபாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா. அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சுக்கோயா அல்லா. 3 விஷயம் சொல்றேம்மா. அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. அடுத்தது அதூபு இலைஹி, அதூபு இலைஹின்னு சொல்றோம். 3க்கு என்ன வித்தியாசம்? முதல்ல அஸ்தக்ஃபிருல்லானா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சுக்கோயா அல்லா, என் பாவத்தை மன்னிச்சுக்கோயா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அதூபு இலைகினா என்ன அர்த்தம்னா, பாவத்தை விட்டு மீண்டு ஓடி வந்துட்டேன். எவ்வளவு தூரம் நான் போனனோ அவ்வளவு தூரம் என்ன பண்ணிட்டு நான் ஓடி வந்துட்டேன் அல்லா. அந்த கிட்ட இல்லையா அல்லா, பாவத்துக்கிட்ட நான் இல்லை, அதை விட்டு நான் ஓடி வந்துட்டேன் ரப்பு அப்படின்னு அல்லா கிட்ட வர்றது. ஃபஅஃபு அன்னா, அந்த அஃபுவன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, அந்த பாவத்தை, அந்த காயத்தை வந்து அல்லாஹ் வந்து பாவத்தால உள்ளத்துல ஏற்பட்ட காயத்தை அல்லாஹ் ஆற வச்சு அந்த காயம் அடையாளம் தெரியாம அல்லாஹ் மாத்திடுறான், ஃப்ரெஷ்ஷா ஆக்கிடுறான் அல்லாஹ். நம்ம நேத்தே பார்த்த மாதிரி நன்மைகளாகவே அதை மாட்டி விட்டுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ நம்ம கேட்கக்கூடிய, அதனால எடுத்திருக்கிறதுல நம்ம என்ன கேட்கிறோம்னா, அல்லாஹ் பாவத்தினுடைய கரையோட எங்களை எழுப்பிடாத. சொர்க்கத்துக்கு கடைசியா ஒரு மனுஷன் போவானா, நரகத்தை எல்லாம் மூட போறான், அவன் அழுவானா, யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான், என்ன காப்பாத்தல. இந்த ஹதீஸ் சொல்லிட்டு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சிரிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, ஏன் சிரிக்குது சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க, கடகடன்னு சிரிச்சாங்க, பல்லு தெரிகிற அளவுக்கு சிரிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அல்லாவும் சிரிச்சிருக்கான் மாஷா அல்லாஹ் அந்த அடியாரை பார்த்து. அப்படிப்பட்ட அற்புதமான ஹதீஸ். அப்போ அந்த நரகத் அந்த யா ஹன்னான் யா மன்னான் அல்ல அப்படியே கத்துறான். அது எவ்வளவு நாள் கத்துறானோ தெரியாதுமா. அல்லாஹ் கேட்கிறான், அல்லாவுக்கு அந்த அடியான ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்கும் போல உலகத்துல அவன் பண்ணது. அல்லாஹ் கேட்கிறான், என்ன உனக்கு வேணும்? ஏன் அல்லாஹ் நரகத்தினுடைய அடித்தளம் ரொம்ப தாங்க முடியல அல்லாஹ், கொஞ்சம் நரகத்துடைய மேல விட்டா மூச்சு வாங்கிக்கிருவேன் அல்லாஹ், கொஞ்சம் மேத்தளத்துல கொண்டு விட்டுறியா அல்லாஹ். அதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேயா அல்லாஹ். இந்த யா ஹன்னான் யா மன்னான் திருநாமத்தை கேட்டாவே இந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருமா. சரின்னு அல்லாஹ் தூக்கி மேலே போட்டு விட்டுருவான். மேலே போட்டு விட்டதோட அவன் விட மாட்டான், யா ஹன்னான் யா மன்னான் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிடுவான். அது எவ்வளவு காலம் கத்துறானோ தெரியாதுமா. அல்லாஹ் கேட்பான், அடியானே உனக்கு என்ன வேணும்? அல்லாஹ் இவ்வளவு தூரம் மேலே கொண்டு விட்டுட்டா யா அல்லாஹ், கொஞ்சம் அப்படி தூக்கி வெளியில போட்டுட்டா நரகத்துக்கு வெளியே வந்துருவானே ரப்பு, இதை தூக்கி போட மாட்டியா யா அல்லாஹ். அப்புறம் எதுவும் கேட்க மாட்டியே, எதுவுமே கேட்க மாட்டேயா அல்லாஹ், தூக்கி வெளியே தூக்கி போட்டுருவான் அல்லாஹ். வெளியே தூக்கி அல்லாஹ் விட்டுட்டான். விட்டதுக்கு அப்புறம் பேசாம விட மாட்டான். திருப்பி யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன், இப்போ உனக்கு என்ன வேணும்? அல்ல நரகத்தை விட்டு வெளியே தூக்கி போட்ட சொர்க்கத்தை அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே பக்கத்துல இருந்துருவேன்ல, சொர்க்கத்துடைய வாசல்கிட்ட என்னை கொண்டு விட்டுட்டா எனக்கு சந்தோஷமா இருக்குமே அல்லா. சரி நல்லா திருப்பி சொர்க்கத்தை வேற எதுவும் கேட்க மாட்டேன், வேற எதுவுமே கேட்க மாட்டேன் அல்லா, சொர்க்கத்துடைய வாசல் கிட்ட கொண்டு போய் அல்லா விட்டுருவான். திருப்பி யா ஹன்னான் யா மன்னான்னு ஆரம்பிச்சிடுவானா. என்ன வேணும் உனக்குன்னு அல்லா கேட்பானா. அல்லா இவ்வளவு தூரம் கொண்டு விட்டுட்ட, அப்படி பிடிச்சி தள்ளி விட்டா உள்ள போயிடுவேன்ல சொர்க்கத்துக்குள்ள, அப்படி பிடிச்சி தள்ளி விட்டா உள்ளுக்குள்ள போயிடுவேன்ல யா அல்லா, எனக்கு இது பிடிச்சி தள்ளி விட்டுறேன் அல்ல, நான் உள்ள போயிடுறேனே ரொம்ப அப்படி சொல்லுவானா. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டோம்.
உள்ள போனா நரகத்து கறிக்கட்டையா கிடக்குற, அதுக்கு முன்னாடி கறிக்கட்டையா இருக்குது உடம்பு எரிஞ்சு போய். எல்லாரையும் பார்க்க ரொம்ப அழகழகா இருக்காங்க. எனக்கு அவங்கள மாதிரி ஆகணும், அழகா ஆகணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் கொடுக்குறான். நரகவாதிகள் எல்லாருமே சொர்க்கத்துக்கு போறப்போ, கடைசியா வாய்ப்பு கொடுத்து போறப்போ, கறிக்கட்டை மாதிரி இருக்க உடம்புக்கு அழகு கேட்பாங்களாம். அப்பொழுது அவர்கள் மீது ஒரு மழை பொழிந்து அதுல அழகு கிடைக்குமாமா. அல்ஹம்துலில்லாஹ், அவன் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டான். இப்போ போனதுக்கு அப்புறம் அவன் அடுத்து என்ன கேட்கிறான்? அல்லாஹ்வை பார்க்குறான். இன்னும் அல்லாஹ் அப்பதான் அவனை பார்த்து கேட்கிறான், இன்னும் ஏதாவது வேணுமா, என்ன கேட்குற? அவனுக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியல. அல்லாஹ், என் வீடு எங்க இருக்கு அல்ல, நான் எங்க தங்க? அதாவது சொர்க்கம் என்ன எவ்வளவு பெருசுமா. அருளுஹா கருளு சமாவாதி வல், 7 வானம் பூமி சேர்ந்த மாதிரி ஒன்னா இருக்கு. நம்ம இளையாங்குடி மாதிரியா சீத்தூர்ணி ரோட்ல இந்த தெருவில் இருக்குன்னு சொல்லவா முடியும்? அல்லாஹ், என் வீடு எங்கடா இருக்கு, நான் எங்க தங்குறது ரொம்ப அப்படின்னு கேட்டோன்னே அல்லாஹ் அவனை பார்த்து சொல்வானா, நீ ஓடு, நீ எவ்வளவு தூரம் ஓடுறியோ அவ்வளவு தூரம் உனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டுவான். அவனுக்கு நம்பவே முடியாதான். நம்மள அப்படி சொன்னா எப்படி இருக்குமா? இளையாங்குடியில கூப்பிட்டு இங்க இருந்து ஓடு, நீ ஓடுற வரைக்கும் உனக்கு பேருக்கு எழுதி கொடுக்குறோன்னா என்ன சொல்ல, மூச்சாடைச்சலுக்கே ஓடி போய் சத்தியே போயிடும், அந்த இடத்துல போய் விழுந்து. அவ்வளவு தூரம் ஓடுவோம். ஓடுறானா 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 ஓடுறானா, திரும்பி திரும்பி அல்லாஹ் பாத்துக்கிறான். எனக்கா இந்த நிலைமை, இவ்வளவு கிடைக்குது இவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு ஓடி 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 ஒரு கட்டத்துல இதுக்கு மேல ஓடவே முடியாதுன்ட்டு அல்லாஹ் திரும்பி பார்ப்பானா. திரும்பி பார்த்தானா அல்லாஹ் கேட்பானா, நில்லு, உனக்கு எவ்வளவு இடம் உலகத்துல கொடுத்துருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி, உனக்கு இங்க கொடுத்துருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பானா. எவ்வளவு இடம் அல்லாஹ்? நீ பூமின்னு ஒரு இடத்துல இருந்தியா இல்லையா? ஆமா அல்லாஹ், நான் இருந்தேன். அந்த பூமி மாதிரி 10 மடங்கு பெரிய இடத்த சொர்க்கத்துல கொடுத்துருக்கேன், இருந்துக்கோ. பூமியில ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி ஒரு வீட்டை கட்டினா பெரிய சாதனைன்னு நினைக்கிறோம். இந்த பூமி மாதிரி 10 பூமினா எப்படி இருக்குமா? இந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். சொல்லிட்டு நபி சிரிச்சாங்க. சொல்லிட்டு அப்துல்லா மசூத் அடியாவும் சிரிச்சாங்க. நம்மளுக்கும் மகிழ்வு வருது. ஆனா நம்ம அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லியிருக்கான், நரகத்துல ஒரு சாகத்து இருக்கிறதும் கடுமை. நரகத்தை பார்க்கறத விட்டு நம்மளை பாதுகாத்து அல்லாஹ் கூட்டிட்டு போயிடணும், நம்ம துவா செய்யணுமா. நரகத்துக்கு ஒரு 70,000 பேர் புகாரில பதிவாகி இருக்குமா. 70,000 பேர் அப்படியே ரெக்கைகளால பறந்து போவாங்களாம். அப்ப மலக்குமார்கள் கேட்பாங்களாம், நீங்க எங்க போறீங்க? மொத்த மக்கள்லையும் 70,000 பேர் எங்க போறீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம், நாங்க சொர்க்கத்துக்கு போறோம், எங்களை அல்லாஹ் போக சொல்லிட்டான். உங்களுக்கு கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சிருச்சா? அப்படின்லாம் ஒண்ணு எங்களை அல்லாஹ் கேட்கவே இல்லையே அப்படிம்பாங்க. எப்படி இருக்கும் பாருங்கம்மா. மீசான் தராச உன் நன்மையில நிறுத்திட்டானா அல்லாஹ்? இல்லையா, அதெல்லாம் எங்களை அல்லாஹ் கூப்பிடவே இல்லைங்களா, போசனா போயிட்டு இருக்கோம். சிராத்தை நீங்க கடந்துட்டீங்களா? இந்த சிராத்தை கடக்காம யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாதும்மா. அப்படிலாம் எங்களை ஒண்ணுமே பார்க்கவே இல்லை, நாங்க எங்களை எல்லாம் போசன்னா அப்படி பறந்துக்கு போய்கிட்டு இருக்கோம் நாங்க அப்படின்னா. மலக்கு மகா நிறுத்தி கேட்பாங்களா, என்ன நீங்க உலகத்துல அமல் செஞ்சீங்க? அப்ப சொல்லுவாங்களா, நாங்க உலகத்துல ஓதி பார்க்கல. நல்லா கவனிங்கம்மா, ஓதி பார்க்கறது அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஒரு கஷ்டத்துக்கு யாராவது ஓதி பாருங்க, அதுக்காக கூட நாங்க யார்கிட்ட போய் நிக்கல, நாங்க அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் நிற்போம். நாங்க அதுக்காக கூட யார்கிட்டையும் போனது கிடையாது. நாங்கள் சூடிட்ட வில்லை சூனியம் மாதிரியான விஷயத்துல நாங்க ஈடுபட்டது கிடையாது. சூடிட்டு கொள்ளவில்லை. அந்த காலத்துல சூடு போட்டு அந்த ஷிஃபா தேடுவாங்க போல இருக்கு, அது பழக்கமா. நாங்க அதெல்லாம் செஞ்சது கிடையாது. 3வது ஒண்ணு சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுக்கு எதை கொடுத்தானோ அதை நாங்கள் பொருந்தி கொண்டோம். ஆசைப்படல. அல்லாஹ் எங்களுக்கு இதான் கொடுத்துருக்கானா இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். இதெல்லாமே நமக்கு சொர்க்கம் வேணும்னு ஆசைப்படுறோம். மன அமைதிக்கு பல விஷயம் இருக்குமா. இப்ப நானே இருக்கிறேம்மா, ஒருத்தர் வேற தப்பான எண்ணம் இருக்கு. இப்போ தப்பான எண்ணத்தை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள குரோதத்தை வளர்க்கறத விட நல்லபடியா பேசினா நமக்கு நல்லதுமா. என் மனசை நான் ஏன் முள்காடாக்கணும்? நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லதுமா. பெருமானா ஸல்லல்லாஹு அவங்க சபைக்கு உட்கார்ந்துருக்காங்க எல்லாருமே. அப்ப சொல்றாங்க, இந்த வாசல் வழியா இப்ப ஒரு நபர் வருவாரு, அவர் சொர்க்கவாதிங்கிறாங்க. கரெக்டா உள்ள வராரு. மறுநாளும் அதே மாதிரி சொல்றாங்க, இந்த வாசல் வழியா ஒருத்தர் உள்ள வருவாரு, அவர் சொர்க்கவாதிங்கிறாங்க. அவரே அதே மனுஷன் திரும்பி வர்றாரு. மறுநாளும் அதே மாதிரி சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியம். 3 நாள் ஒரு மனுஷன் சொர்க்கவாதி நபி ஸல்லல்லாஹு அவங்க வாயால வாங்குறாருன்னா அவர் யாரா இருப்பாரு? அப்போ ஒரு இளம் சஹாபி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேரா அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவர் பண்றதை பார்த்தே தீரணும் நம்ம அப்படின்ட்டு போய், நாங்க உங்க வீட்டுல கொஞ்சம் தங்கிக்கிற முடியுமா அப்படின்னு கேட்டா. வாங்கத்தான், நல்லா வாங்கத்தான், தங்குங்கத்தா அப்படின்னு சொல்றாங்க. தங்குறாரு இவர். அவர் என்ன ஸ்பெஷலா அமல் பண்றாரு, பகல நைட் வாட்ச் பண்றாருமா. எதையோ இவர் பண்றாரு. 3 நாள் தொடர்படியாக சொர்க்கவாதின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா கண்டிப்பா இவர் ஸ்பெஷல் அமல் ஏதோ ஒண்ணு இருக்கும். நைட்ல முழிக்கிறாரா, நோன்பு வைக்கிறாரா? ஆனா எதுவுமே அவர் பெருசாலாம் ஒண்ணும் செய்யலாமா. 5 வேளை தொழுகிறாரு. நைட்ல எல்லாரும் போல தூங்குற எல்லாமே இருக்குதம்மா. அவர்கிட்ட அமல் இருக்கு, ஆனா ரொம்ப கூடுதல் அமல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க செய்யறதோட கூடுதல் அமல் கிடையாது. இவரும் நோண்டி தோண்டி தோண்டி பாக்குறாரு, உறுத்து பாக்குறாரு. 3 நாள் ஆயிடுச்சு. விருந்து மருந்து எத்தனை நாள் சொல்லுவாங்க? 3 நாள் சொல்லுவாங்க. 3ஆவது நாள் வரைக்கும் அவரும் ஒன்றும் கேட்கல. 3ஆவது நாள் கேட்கிறாரு, எதை நாடி நீங்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிந்து கொள்ளலாமா தோழரே அப்படின்னு கேட்கிறாங்க.
ஏதோ விஷயத்த நாடி நீங்க வந்திருப்பீங்க, ஆனா வந்தோடனே கேட்கக்கூடாது. 3 நாள் ஆயிடுச்சு, நீங்க எதை நாடி வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உதவி செய்ய முடியும். அப்ப கேட்டாங்க, நான் நாடுனது எனக்கு கிடைக்கல, எனக்கு நீங்க உங்ககிட்ட சொர்க்கவாதின்னு 3 நாள் உங்களை சொன்னாங்க, உங்ககிட்ட ஏதாவது சிறப்பான அமல் இருக்குமோ அப்படின்னு நான் பார்க்கலான்னு வந்தேன். ஆனா பொதுவான அமல்கள் தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த விஷயத்துல எனக்கு ஏமாற்றமா இருக்கு, நான் போறேன். அப்போ அவர் சொல்ற, இதுதான் தான் நான் செய்யறேன், நான் வேற எதுவுமே செய்யல, நீங்க என்ன பாக்குறீங்களோ அதான் நான் செஞ்சேன். அப்ப எப்படி இருந்திருக்குமா அவங்களுக்கு? பெருமான செல்லசம் அவங்களும் சொர்க்கவாதின்னு 3 நாளா சொல்லப்பட்டாங்கன்னு செய்தி கேட்டா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ் அக்பர், மாஷா அல்லா. அதெல்லாம் இவ்வளோ பெரிய பாக்கியமானவங்கம்மா. அப்ப சொல்றாங்க. சொல்லி முடிச்சு அவர் சோர்ந்து போய் வாசல் வரைக்கும் போறப்ப, ஒரு நிமிஷம் தம்பி நில்லுங்க, எனக்கு ஒரு அமல் இருக்கு, ஆனா நீங்க அதை பார்த்துருக்க மாட்டீங்க, அதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க ஏமாற்றமா போகக்கூடாது. ஒவ்வொரு நாள் இரவு தூங்குறப்ப நான் என் மனசுக்குள்ளாக யார் யாரெல்லாம் எனக்கு கஷ்டம் கொடுத்தாங்களோ, யார் யாரெல்லாம் எனக்கு துன்பம் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல உள்ள குரோதத்தை நான் வெளியே தூக்கி போட்டு படுத்துங்கிடுவேன். இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு சொல்லாலோ செயலாலோ ஏதாவது ஒரு விஷயத்தால எனக்கு கஷ்டம் யாராவது கொடுத்துருக்காங்களா, அவங்கள பத்தி கெட்ட எண்ணத்தை என் மனசுல வச்சுக்க மாட்டேன், அது தூக்கி போட்டு நான் படுத்து தூங்கிடுவேன். இது ஒண்ணுதான் நான் செய்யறேன். அப்ப குதிக்கிறாங்க இவங்க, இதுதான் 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 உங்களை சொர்க்கவாதி ஆக்கியிருக்கு, இதுதான் உங்களை சொர்க்கவாதி ஆக்கியிருக்கு. மனசு ரீதியாக நாம அமைதி, இதெல்லாம் ஒரு அமைதி கிடைக்குமா? நம்மையே அவ அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா, அவளை சொல்லவும் முடியாது, வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு போ, இன்னைக்கு எல்லாம் நாடி இருக்கா அவன் மூலமா அந்த கஷ்டம் வரணும்ட்டு விடு, பிடிச்சு போச்சு. நம்ம மனசு பசுமையாயிடும், நம்ம மனசு சோலையாயிடும், நம்ம மனசையே முள்ளுக்காடாக்கணும். இன்னைக்கு தூக்கி விட்ட இன்னைக்கு எம்மா வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் அல்லா நாடி வருது. லாஹுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். மனுஷன் நாடி வர்றதா இருந்தா அவங்க அல்லாவா இருப்பாங்கல்ல. நவுதுபில்லா. எந்த நோயும் மனுஷனை கொல்றதும் கிடையாது, இந்த மனுஷனாலையும் மனுஷனுக்கு துன்பமும் இன்பமும் வரப்போறது கிடையாது, எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்ப இந்த ஒரு விஷயமே நம்முடைய மனசுக்கு ரொம்ப பெரிய அமைதியை கொடுக்கும்மா. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய மனசு பாவம் மன்னிப்பின் பக்கம் விரைய ஆரம்பிச்சிடும். அல்லாஹு தாலாவுடைய அற்புதம், மாஷா அல்லா, அவனுடைய கிருபையை நம்ம உணர ஆரம்பிச்சிடுவோம். மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம தௌபா செய்ய ஆரம்பிப்போம். எப்படி தௌபா செய்யறது? தௌபா செய்யறதுக்கு ஷரத்துக்கள். முதல்ல 1வது என்னன்னா, செஞ்ச பாவத்தை நினைச்சு நடுங்கணும், மனசு பச்சாதாபம் இருக்கணும். சும்மா நான் அல்லா நான் பாவத்தை மன்னிச்சுக்கோன்னு சொல்லக்கூடாது. ஐயோ நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு மனசு கொஞ்சம் துடிக்கணும். 2வது, அந்த பாவத்தின் மீது வெறுப்பு ஏற்படணும். செஞ்ச பாவத்தை நினைச்சு மனசு துடிக்கணும், பாவத்தின் மீது வெறுப்பு இருக்கணும். பாவத்தினுடைய சந்தோஷம் மனசுல இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மூசா நபி காலத்துல ஒரு மனிதன் மண்ணுல புரண்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். மூசா நபியே அல்லாட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் இந்த மனிதன் ரொம்ப பாவமா இருக்கு, மன்னிச்சுடியா அல்லாஹ். இல்லை மூசாவே, அவருக்கு அந்த பாவத்தினுடைய இனிமை அவருடைய மனசுல இருக்குது, அது இருக்கிற வரைக்கும் நான் அவரை மன்னிக்க மாட்டேன் அப்படின்ட்டான். வெறுக்கணும் அந்த பாவத்தை. அல்லா நான் செஞ்சு தப்புதான் அல்லா, தப்புதான் அல்லா, நான் தப்பு பண்ணிட்டே ரொம்ப எனக்கே வெறுப்பா இருக்கியா அல்லா, எனக்கு திருப்ப நான் ஏன் அந்த தவறுகளை பண்ணது மீண்டும் மீண்டும் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, மகஃபாரா இருக்கான் அல்லா. அல்லாஹ் கஃபூரன் மன்னிக்க கூடியவனா இருக்கான், அல்லாஹ் மீண்டும் மீண்டும் மன்னிக்கக்கூடிய கஃபாராக இருக்கான். அல்லாஹ் தவ்வாபா இருக்கான், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். எவ்வளவு தூரம் வெறுத்து நம்மள விட்டு ஒதுங்கி போனோம் அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம கிட்ட நெருங்கி வரக்கூடியவனாகவும் இருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ நம்ம கிட்ட கேட்கக்கூடிய அந்த 2வது, பாவத்தின் மீது வெறுப்பு வரணும், பாவத்தை பற்றி துடிப்பு இருக்கணும், பாவத்தின் மீது வெறுப்பு வரணும். இனிமேல் இந்த பாவத்தை நான் வாழ்க்கையில் செய்ய மாட்டேங்கிற உறுதி எடுத்துக்கொள்ளணும். இந்த இடத்துல தான் ஒரு பிரச்சனை வரும். ஆலிமா, நாங்க எவ்வளவு தடவை, எல்லாருக்கும் உள்ளதுதாம்மா, இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு உறுதி எடுத்துட்டோம், மறுபடியும் அதுல போய் மாட்டிக்கிறோம். நாங்க இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா எப்படியாவது மறுபடியும் அதுல இருந்து மீண்டு வருவோம். என்னைக்காவது ஒரு நாள் உள்ளத்தை கைவசப்படுத்தி இருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த உள்ளத்துக்குள்ள அவன் பார்த்து வெறுப்பை போட்டு அவன் கடிவாளத்தை இறுக்கி போட்டுட்டான்னு சொன்னா நம்ம நிச்சயமா அதை விட்டு பாதுகாக்கப்பட்டுருவோம். நம்பிக்கையை மட்டும் விடக்கூடாது. அதான் அல்லா தூபு இலல்லாகி தௌபத்தன் நசூஹாங்கிறான். நீ இந்த தௌபா செஞ்சுட்டு சும்மா பண்ணணும், பரிசுத்தமான தௌபாவாக என்கிட்ட வா. மாட்டிலிருந்து மடுவிலிருந்து கறக்கப்பட்ட பால் எப்படி மாட்டு மடுவுக்குள்ள மறுபடியும் போகாதோ, அது மாதிரி மீண்டு விட்ட பாவத்தின் பால் மறுபடியும் மீளக்கூடாது என்பதையும் ஒரு துவாவாக வச்சு நம்ம போய் அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை விட்டு எங்களை முழுமையாக மன்னித்து மீளச் செய்ததோடு மறுபடியும் அந்த பாவத்தின் பக்கம் நாங்கள் மீண்டு விடாமல் எங்களை பாதுகாத்துருளியா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த பாவத்தினுடைய முழு மன்னிப்பையும் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடைசி 10 எங்களுக்காக துஆ செய்யுங்கம்மா. நீங்க நம்ம எல்லாரும் துஆ செஞ்சு அல்லாஹ்ட்ட கேட்போம். அல்லாஹ் மனசுக்கு எப்போ நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா மனசு அமைதி அடைஞ்சிரும்மா, நோய் போயிடுமா இல்லையா? நிறைய பேருக்கு நோய் என்னன்னே தெரியறது இல்லம்மா. நோய் நம்மகிட்ட என்ன நோய் இருக்குங்கிறதே தெரியறது இல்லை. இதுதான் நமக்கு நோய் அப்படின்னு தெரியறது இல்லை. 2 பேர் குப்பனும் சுப்பனும் ரோட்ல போயிட்டு இருந்திருக்கான். ரோட்ல போயிட்டு இருக்கப்போ அதாவது ஒரு சின்ன ஒரு புரியறதுக்காக சொல்லுவாங்கம்மா, இப்படிதான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஒரு சின்ன கண்ணாடியை பார்த்துட்டு குப்பைன்னு சொல்லியிருக்கான். அவன் மூஞ்சி அவன் பார்க்குறான்.
அவன் பார்த்துட்டு அவன் சொல்றான், இது டேய் இது என்னடா இது, அவன் அதாவது இதை வந்து எப்படி இருக்குமா லாஜிக் பாக்குறதுக்காக நான் சொல்லலம்மா, இதுதான் மனிதன். அதாவது நம்ம செய்யக்கூடிய தவறு நம்ம உணர்றதில்ல, அடுத்தவங்க முதுகையே சொரிஞ்சு பார்த்துட்டு இருப்போம். அடுத்தவங்கள பார்ப்போமே தவிர நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்குது, நம்மளை திருத்திக் கொள்ளணுங்கிற எண்ணம் முதல்ல நமக்கு வரும். ஒரு விரலை கொண்டு நீங்கள் அடுத்தவரை சுட்டி காட்டும் பொழுது 4 விரல் உங்கள் பக்கம் திரும்பி இருக்கிறது மறந்துடக்கூடாது. நம்ம முதல்ல திருத்திக்க முயற்சி பண்ணணும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கும் உங்களுக்கும் திருந்தக்கூடிய பாக்கியத்தையும், தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பான். கண்ணாடியை பார்த்துட்டு, டேய் இதுல பாருடா யாரோ தெரியுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவனே பார்த்துட்டு சொல்லலாம், அட பாவிக்கு கண்ணாடியில நீதான் தெரியுறன்னு சொல்லலாம். அவன் என்ன சொல்றான், அதை எடுத்து பார்த்துட்டு அந்த கண்ணாடியினுடைய தன்மையை சொல்லல அவன். அவன் எடுத்து பார்த்துட்டு சொல்றான், டேய் இந்த கண்ணாடியில நான் தாண்டா தெரியும். அதாவது மொத்தத்துல என்னன்னா, கண்ணாடி தன்னை காட்டுங்கிறது சொல்ல தெரியாம கண்ணாடியினுடைய தன்மை நீ தெரியுற நான் தெரியுறேன்னு 2 பேரும் ஒரு கண்ணாடியை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டேய் இதுல நீ தெரியுறடா, இல்லடா நீ எங்கடா தெரிஞ்ச, நான் இல்லடா தெரியுறேன், சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓ மூஞ்சி கொத்தா ஓ மூஞ்சி தெரியும்டா, ஏன் மூஞ்சி கொத்தா ஏன் மூஞ்சி, அதான் உண்மை. இவன் என்ன சொல்றான், டேய் நான் தெரியுறேன்டா, இவன் எடுத்து பார்த்துட்டு நான் தாண்டா தெரியுறேன், ஏன்னா நீயே தெரியுதுன்னு சொல்ற. 2 பேரும் சண்டை நடக்குது ஒரு கண்ணாடியை வச்சு. அப்ப 2 பேருக்கு ஒரு உண்மை புரியல, என்னன்னா இது மனநிலை பாதிப்பு. கண்ணாடி யார் மூஞ்சி பக்கம் வச்சு காத்தா தெரியும் அப்படிங்கிற உண்மை தெரியல. அப்போ இந்த மாதிரிதான் வாழ்க்கை நிறைய பேர் நம்ம அணுகுறோம். உண்மையை உணர்ந்து கொள்றதுல நம்ம மூளை அந்த நேரத்துக்கு என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம். நமக்கு அது சரின்படுதோ அதான் வாழ்க்கை. அது வாழ்க்கை இல்லம்மா, அந்த வாழ்க்கை கிடையாது. நினைத்தபடி வாழ்றது வாழ்க்கை கிடையாது. நம்ம முதலே பார்த்த மாதிரி நம்ம இபாதுல்லா, அல்லாவுடைய அடியார்கள். ரப்பு எந்த மாதிரி வாழ சொல்லியிருக்கானோ அந்த முறையில வாழ்றதெல்லாம் வெற்றி இருக்கு இன்ஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த கட்டத்துல நான் ஒரு விஷயத்த பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பயமான விஷயமா நான் சொல்றேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்குதுன்னு எனக்கு தெரியலம்மா. அதாவது இந்த சமீப காலத்துல சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது இப்ப எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு வெளியாச்சுமா. அது உலகம் பூரா இருக்கக்கூடிய குழந்தைகள் கடத்தி கொண்டு போகப்பட்டு, அந்த குழந்தைகள் அதுக்கு பேரே அந்த தீவுக்கு பேரோ பீடோ ஐலாண்டுன்னே சொல்றதாமா. அந்த குழந்தைகளை வச்சு முக்கியமான ஆட்கள் யாரெல்லாம், எனக்கு என்ன ஒரு கவலையா இருக்குன்னா, ஒரு தலைவனாக யார் வரப்போறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே நிர்ணயிச்சு அவங்கள அந்த கேவலமான செயல்ல ஈடுபடுத்தி, இப்போ இதெல்லாம் நடந்து 25 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்போ அந்த வீடியோஸை வச்சு மிரட்டி அவர்களை பாவத்துல ஈடுபடுத்துறாங்கன்னு சொன்னா, ஏதோ ஒரு சதி வலை மனித குலத்துக்கு எதிராக நடந்து கொண்டு இருக்குங்கிறத மட்டும் உணர முடியுதுமா. சாத்தான வணங்க வச்சாங்க, என்னென்னவோ சொல்றாங்கம்மா. அந்த இடத்துல நடந்ததம்மா நான் இன்னும் முழுமை டீட்டெயில் நான் பார்க்கல. எனக்கு இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, அப்போ இவங்க அமெரிக்காவோட அதிபதியா வருவாங்க, மைக்ரோசாஃப்ட் அதிபதியா இந்த ஆள் வருவாரு, இவங்கெல்லாம் உலகத்தினுடைய ஒரு பவர்ஃபுல்லான ஃபிகர்ஸா இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு இவங்களை எல்லாம் செலக்ட் பண்ணி அந்த பாவத்துல ஈடுபடுத்தி அந்த பாவத்துக்கான சாட்சிகள் அலிபீஸை உருவாக்கி அதை வச்சு மிரட்டி இன்னைக்கு சொல்றாங்க இந்த போருக்கு காரணமே இதை வச்சு மிரட்டப்பட்டதுனாலதான் இந்த போர். அப்ப இவ்வளவு பெரிய கொலை நடக்க வச்சு இந்த கொலைகளோட மனசாட்சியும் கொல்ல வச்சு, அவங்களுக்கு மனசாட்சி கொண்டு போயிருக்கு. நம்ம நிறைய பாவம் செய்யதான் உள்ள மறத்து போயிடுதே. அப்ப அவங்களுக்கு துடிக்காது இல்லம்மா, ஐயோ 120 குழந்தைங்க இறந்து போயிட்டாங்களே நம்ம போட்ட குண்டுனால, எப்படி தூங்க முடியும் அவங்களால, நைட் எப்படி தூங்க முடியும், நமக்கு தூங்க முடியுமா? அந்த 120 குழந்தைகளோட பூ மாதிரி முகம் ஞாபகத்துக்கு வராதா? எப்படி அதுல படுத்து தூங்க முடியும்? இது ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ நான் அடிங்கிற சண்டையில செத்தா மனசு பாரி போயிடுமா, நீ அடிக்கல அப்படி ஒன்று, இவன் போய் குண்டு போட்டு அந்த குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறப்ப எப்படி அந்த மனசாட்சியை கொல்ல வச்சு பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு திட்டம் போட்ட வச்சு இந்த உலகத்தை ஒரு பாதையில கொண்டு போய்கிட்டு இருக்க காலகட்டத்துல நாம எல்லாம் வாழ்றதே ஒரு சாபக்கேடுன்னு சொல்ல முடியுமா? இதனுடைய தாக்கங்கள் நமக்கு இல்லாம இருக்கணும்னு சொன்னா நம்ம நிறைய பாதுகாப்புகளை அல்லாட்ட தேடிக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் வெளிப்படையான பாதிப்புகள் எங்கேயும். அதே மாதிரி நம்ம ஒருத்தரையும் உங்களை எப்படி அடிமைப்படுத்தணும், என்ன எப்படி அடிமைப்படுத்தணும், எல்லாமே ஏதோ ஒரு சக்தி எல்லாத்தையும் உங்களோட நேரத்தை எப்படி நம்ம எடுக்க முடியும், இவன் நேரத்தை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும். அதனாலதான் சொல்றேம்மா, போராடி நம்முடைய நேரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில வச்சுக்கொள்ளணும். இது காலம் அப்படிப்பட்ட காலமா இருக்கு. அப்போ பாவத்தின் பக்கம் கூட வருஷக்கணங்களுக்கு முன்னால திட்டமிடல் வச்சிருக்காங்க. அப்போ 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இது வெளிவடுறப்ப அவங்க எல்லாம் கிழமைங்களாயிட்டாங்க. அப்போ ஒரு முன்னோக்கம், இந்த மாதிரி இவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வருவாங்க, இவங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்களை இதுல மூழ்க வச்சிடணும், இவங்களுக்கு இரக்கம் இல்லாம ஆக்கிடணும், இவங்களை தவறுல போட வச்சுட்டா இதன் மூலமாக அவங்க தலைவர்களாக வரும் பொழுது மிரட்ட முடியும், அவங்க நேர்மையா செயல்படணும்னு நினைச்சா கூட நினைக்க வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு திட்டமிடலோட தீயவர்கள் நடக்கும் பொழுது நமக்கு ஏன் தொலைநோக்கு சிந்தனை இல்லாம போயிடுச்சு?
நம்ம சமுதாயம் எப்படி இருக்க போகுது, நம்ம எப்படி நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வரப்போ, நம்ம அதுக்காக ஏன் நேரம் ஒதுக்காம நம்ம இருக்கிறோம். அதனாலதான் சொல்றேன்மா, இது காலம் ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் இருக்கோம். இப்ப தீயவர்கள் இவ்வளவு தூரம் திட்டமிடல் இருக்கும் பொழுது நமக்கும் ஒரு திட்டமிடல் வேணும். நம்ம அதையும் அல்லாஹ் கிட்ட கேட்போம். இந்த மாதங்கள்ல அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கப்படுவதோடு, பாவம் இல்லாத ஒரு உலகத்தில் மக்களை வாழ வைப்பதற்காக எங்களால ஏதாவது ஒரு சின்ன முயற்சி பண்ண முடியுமா, அதை நாங்க செஞ்சுட்டு உலகத்தை விட்டு போகணும் யா அல்லாஹ், அதற்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடுன்னு அல்லாஹ் கிட்ட கேட்போம்மா. இன்ஷா அல்லாஹ். ஃபியமானில்லா. அல்லாஹ் சொன்னபடியும் கேட்டபடியும் அவசியம் தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன்.